அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்கள்ங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரெண் 18 உடையவர்களின் வாழ்க்கை பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. பேரெண் 18 1 எண் சூரியனின் ஆட்சியும் 8 என்ற சனியின் கர்ம ஆற்றலும் இந்த இரண்டும் சேர்ந்து 9 என்ற மிக வலிமையான வேகத்தை வெளிப்படுத்துகின்றது. இது சில நேரங்களில் குழப்பத்தையும் சோதனைகளும் தரக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். தீவிரமான சுயநலம் இருக்கும், பெரும் ஆசையும் அதை நிறைவேற்ற தந்திரமும் இருக்கும். பொது நலத்தில் வெற்றியும் சுயநலத்தில் தோல்வியை சந்திக்கக்கூடும். தீவிரமும் அவசரத்தாலும் பிறரை அடக்கி உயர நினைப்பதாலும் பகைவர்கள் ஏற்படுவார்கள். அடிதடி, போலீஸ் வழக்கு, கோர்ட்டு விவகாரம் இவர்கள் வாழ்க்கையில் உண்டு. சினத்தால் பெரும் அழிவை சந்திக்கக்கூடிய பேரெண் 18 ஆகும். பெரும் இழப்பிற்கு பின் வெற்றியை தரும். பொதுவாக பேரெண் 18 உடையவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உச்சமும் அதிவீழ்ச்சியும் அணிவிக்கக்கூடியவர்கள். ஒரு நேரத்தில் பெரிய வெற்றி, புகழ், உயர்வு அடைவார்கள். மறுபடியும் திடீர் சோதனைகள், பிரச்சனைகள் வரும். ஆனால் இவர்களுக்கு அந்த சோதனைக்குள் கூட மன வலிமையோட முன்னேற்றக்கூடிய திறன் இருக்கும். இவர்கள் கற்பனை திறனும் தலைமை ஆற்றலும் கொண்டவர்கள். ஆன்மீக உணர்வு ஆழமாக இருந்தாலும் சில சமயம் கோபம், பிடிவாதம் இவர்களை சிக்கலில் இழுக்கும். ஆதலால் தெய்வ நம்பிக்கை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி ஆழம் அதிகம். ஒருவரை காதலித்தால் முழு மனதோடு கொடுப்பார்கள். ஆனால் சந்தேகம், பிடிவாதம் காரணமாக உறவில் சிக்கல்கள் வரலாம். திருமண வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு பக்கம் ஆழமான பாசமும் மறுபக்கம் புரிதல் குறைவு. அதனால் அன்பை வெளிப்படுத்தும் பழக்கமும் பொறுமையும் அவசியம். பேரெண் 18 உடையவர்கள் பணம் சம்பாதிக்க பெரிய உழைப்பு செய்வார்கள். சில நேரங்களில் திடீர் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூதாட்டம், லாட்ரி இவர்களுக்கு எப்போதும் தீங்குதான் தரும். ஆனால் நிலம், சொத்து, நீண்டகால முதலீடு இவர்களுக்கு நல்ல பலன் தரும். பணத்தை சிக்கனமாக சேமித்தால் வாழ்க்கை நிலை பெறும். கல்வியில் இவர்களுக்கு கற்பனை, ஆராய்ச்சி, கலை உணர்வு அதிகம். அரசியல், சட்டம், காவல்துறை, மருத்துவம், நிர்வாகத்துறை, ஆராய்ச்சி, ஆன்மீகம், சமூக சேவை மாதிரி துறைகளில் சிறப்பு திறமை காண்பிப்பார்கள். நட்பில் இவர்களுக்கு சில நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே நம்பிக்கையானவர்கள். ஆழமான நட்பு வேண்டுமென விரும்புவார்கள். வேலை வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நிறைய சோதனைகள் வரும். ஆனால் ஒரு முறை நிலை பெற்று உயர்ந்த நிலைக்கு போவார்கள். அரசாங்க வேலை, சட்டம், மருத்துவம், ஆராய்ச்சி, கலை, ஆன்மீக துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை. வியாபாரம் செய்வதில் மிகுந்த கவனம் தேவை. கூட்டாளிகள் மூலம் சிக்கல்கள் வரும் வாய்ப்பு அதிகம் உண்டு. தனியாக திட்டமிட்டு நடந்தால் பெரிய வெற்றி அடையக்கூடும். பேரெண் 18 உடையவர்களுக்கு மன அழுத்தம், பயம், கனவுகள், குழப்பம் போன்ற மன பிரச்சனைகள் வரும். தனிமை உணர்வு அதிகம் இருக்கும். போதை பானங்கள், வஸ்துக்கள் மீது அடிமையாகாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. உடலில் சனி தாக்கம் காரணமாக மூட்டு வலி, நரம்பு பிரச்சனைகள், கல்லீரல், வயிறு கோளாறுகள் வர வாய்ப்பு அதிகம் உண்டு. யோகா, தியானம், நீச்சல் இவர்களுக்கு நல்ல மருந்து. அரசியலில் போராடும் ஆற்றலும் தலைமை திறனும் அவர்களை உயர்த்தும். ஆனால் உயிர் ஆபத்தை ஏற்படுத்த எதிரிகள் அதிகம் இருப்பதால் தாமதம் இருக்கும். கலைத்துறையில் இவர்களின் படைப்பு ஆழம், உணர்ச்சி வேகம், சமூக சிந்தனை கொண்டதாக இருக்கும். சினிமா, இலக்கியம், ஓவியம், இசை இவர்களுக்கு சிறப்பான துறையாகும். கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பேரெண் 18 என்பது போராட்ட எண். வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது. ஆனால் சூரியனின் தைரியமும் சனியின் கர்ம வலிமையும் சேர்ந்து இவர்களை பெரிய உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் பொறுமை, கட்டுப்பாடு, நேர்மை இருந்தால் மட்டுமே நிலையான வெற்றியை பெறுவார்கள். மொத்தத்தில் பேரெண் 18 உடையவர்கள் சோதனைகளிலும் போராட்டங்களிலும் தங்களை பலப்படுத்தி உலகத்திற்கு ஒரு அடையாளம் வைக்கும் ஆன்மாக்கள் என்றே சொல்லலாம். முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பேரெண் 18 சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜியோடு வசீகரமாக மேட்சாக இருந்தால் அவர்கள் சினத்தை தவிர்த்து விவேகத்துடன் போராடி பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்று படிப்படியாக வளமையான நிலையை அடைவார்கள். நன்றி, வணக்கம், நம சிவாயம்.